ஓகே, இந்த வள்ளியின் வேலன் இந்த கதையில் இந்த ஸ்கிரிப்டை எப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க ரெண்டு பேரும்? ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு ஜீ தமிழ்லேருந்து ரமணன் சார் இந்த மாதிரி ஒரு பண்ணலான்னு சொல்லி நாங்கள் போயிட்டு இருந்தது. அந்த டைமில் வந்து ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம், நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் அவங்களுக்கு ஒரு சொல்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஓகே ஆன அப்புறமும் இந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்ட்னு சொன்னாங்களா. சொன்ன உடனே எங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்டில் என்ன ரொம்ப பிடிச்சிச்சின்னா அந்த கப்புளோட அந்த வள்ளி அண்ட் வேலனோட அந்த ஒரு பாண்ட் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அது ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் இன்னொன்று வந்து இதில் வந்து அப்பா பொண்ணோட கதையும் இருக்குது அண்ட் வேலன் அண்ட் எங்கள் அப்பாவுக்கு இருக்கிற ட்ராக் அது எல்லாமே இருக்குது. அண்ட் இதில் வந்து எல்லா கதை வந்து ஒரு 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 ஃபேமிலி ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் என்ன நடக்கும் அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. இதில் எல்லா எமோஷன்ஸும் இருக்குது, எல்லா எமோஷன்ஸும் இருக்குது. அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே இதில் ஒரு ப்ளே இருக்குது. நம்மளை மட்டுமே இப்போ எங்களை மட்டுமே வந்து நாங்களே வந்து ஒரு சீக்வன்ஸ் பண்ணுறோம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக பண்ணுறோம், இல்லை லவ்வர்ஸாக பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸாக பண்ணுறோம்னா அது எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்கும்னு தெரியாது. இதில் வந்து ஒரு பெரிய ஃபேமிலி இருக்குது, நிறைய காஸ்டிங் இருக்குது, இதில் நிறைய ஸ்வீட் சின்ன இருக்காகதில்ல, கொஞ்சம் காரம் சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி காரசாரமாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லும் போது நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. எப்படி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க இந்த ரோலுக்கு? நீங்கள் உங்கள் ரோலுக்கும் சரி, அவரோட ரோலுக்கும், ஏன்னா இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டீங்க. ஸோ எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க? என்னென்னா ஆர்டிஸ்ட் தானே. இப்போ மேரேஜ்ன்ற ஒரு விஷயம் வந்து எதையுமே வந்து ஏன்னா நம்ம சூர்யா ஜோதிகா அவங்க மூவிலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதிலலாம் வந்துட்டு நம்ம எதுவும் நம்மளால் வந்து பர்டிகுலராக ஆச்சா பிஃபோர் மேரேஜ் இப்படி இருந்தது, ஆஃப்டர் மேரேஜ் எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் வந்து பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம வந்து பண்ணணுமே தவிர இதில் வந்துட்டு அப்படி கிடையாது. அது ஏன் வேறு பொண்ணோட நடித்தா தான் வந்து கரெக்டாக ஆக்டிங் வரும் அப்படிலாம் கிடையாது. ஆக்டிங் அந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ எங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் வந்துருச்சு, சேனல் சைட்லேருந்து நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் அனுப்புனாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நாங்கள் நல்லா ஒர்க் அவுட் முன்னாடியே நமக்கு அந்த ஸ்டோரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ அதனால இதுவாக இருந்தது. அண்ட் வந்து இந்த இதில் வந்து எப்படின்னா இப்போது வள்ளிக்கு வந்து ஒரு பவுண்ட்ரி, இப்போது அப்பா கூட ஒரு மாதிரி இருப்பாள், பட் வேலனோட வரும்போது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஷேட். அண்ட் வேலனுக்கும் அப்படிதான், வீட்டில் இங்கே வரும்போது அவர் வந்து ரொம்ப கேர்ஃப்ரீயாக இருப்பார், பட் அவங்க வீட்டுக்குன்னு போகும்போது அவங்க சுற்றி நடக்கிற ஒரு கதை அதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நாங்கள் ரெண்டு பேருமே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இது வரைக்கும் பண்ணலை. இது வந்து எங்களுக்கு புதுசு, நிறைய நினச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலி ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது இதுக்குள்ளே பண்ணலான்னு சொன்னும் போது இதுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்றதெல்லாம் எங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிது. பட் லக்கி தான் ஏன்னா இதில் வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ நல்லா நடிக்கலாம், சீரியல் பார்க்கணுன்ற அந்த ஆடியன்ஸ் இருக்காங்கள்ல அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ கதை இருக்குது, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் இதில். ஸோ நல்லா வரும், சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே எனக்கு உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்கும்போது அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரியலாகவே நீங்கள் சுற்றி தான் போட சொல்லணும் வீட்டில், அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா அவங்க சொன்னாங்களே நல்லா இருக்குமான்னு தெரியல அப்படின்ட்டு, அப்படிலாம் இல்லவே இல்லை. உண்மையாகவே உங்களுக்கு சுற்றி போடணும், அவ்வளோ நல்லா இருக்குது அந்த கெமிஸ்ட்ரி. நேராக நான் பார்க்கும்போதே கண்டிப்பாக சீனில் வந்து நீங்கள் பிச்சு வாங்கியிருப்பீங்க உங்கள் டெடிக்கேஷன்னால. இன்னொன்று வந்துட்டு எங்கள் ஃபேமிலியில் வந்து அப்படி பார்ப்பாங்க சீரியல். அவங்க வந்து ஒரு 6 மணிக்கு உட்காந்தாங்கன்னா ஒரு 10 மணி வரைக்கும் என்னெல்லாம் போகுதோ எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி மட்டும்தான், அவ்வளோ சீரியல் பார்க்குற ஃபேமிலி தான் எங்களோட ஃபேமிலி. ஸோ அவங்களே வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு பயங்கரமாக பண்ணாங்க. ஈவன் எங்கள் அத்தை வந்து நான் ஆல்ரெடி வள்ளின்னு கூப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க, வள்ளிமா என்ன பண்ணுறீங்க அந்த மாதிரி. ஸோ இதில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் உங்கள் கூட, அதுக்கப்புறம் டேரக்டர்ஸ், டிஓபி அவங்கள பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இது டீம் வந்து ஒரு ரெண்டு டீம் இருக்குது, அது ஒரு பெரிய டீம். சூப்பராக அது இவர் பிரதாப் சார்லாம் நல்லா செட் பண்ணி கொடுத்தாரு. ஒரு கேரக்டர்ஸும் இப்படி இருக்கணும். ஏன்னா டேரக்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு டேரக்டர், அப்புறம் வந்து ரைட்டர், அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ரொம்ப முக்கியம். இட்ஸ் லைக் இப்போ அவங்க ரைட்டிங்கில் என்ன எழுதுவாங்களோ அதுக்கப்புறம் டைரக்ஷன் அவங்களோட ஒரு இதுதான் நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் காமிக்க முடியும். ஸோ அவங்க நம்மளை வந்து எல்லா டீம் ஒர்க் பண்ணி தான் அது வந்து சூப்பராக, அதில் பர்டிகுலராக நம்மளால் சொல்ல முடியல. அண்ட் இன்னொன்று வந்து எங்கள் அப்பா சாக்ஷி சிவா சார் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஆமாம், சிவா சார் பண்ணுறாங்க, சிவா சார் பண்ணுறாரு, அண்ட் கன்யா மேம் இருக்காங்க. அண்ட் அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா சீனியர் ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருமே. ஸோ அவங்க கூட பண்ணும்போது அது மாதிரி சூப்பராக இருக்குது.